அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்த தனுஷ். ரஜினியுடன் இரவில் திடீர் சந்திப்பு. லதா ரஜினிகாந்த் மீது பிடியை இறுக்கும் நீதிமன்றம். வில்லனாக நடிக்க சிவகார்த்திகேயன் போடும் கண்டிஷன். லவ் டுடே 2 அப்டேட் கொடுத்த பிரதீப் ரங்கநாதன். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. இட்லி கடை படத்தை பாராட்டிய அண்ணாமலைக்கு தனுஷ் நன்றி தெரிவித்துள்ளார். படத்தில் எழுத்து, இயக்கம், நடிப்பு என மூன்றையும் சிறப்பாக கையாண்டு அற்புதமான படைப்பை தனுஷ் வெளிக்கொண்டு வந்திருப்பதாக அண்ணாமலை கூறியிருந்தார். இதற்கு எக்ஸ் தளத்தில் பதிலளித்துள்ள தனுஷ், உங்களின் அன்பான வார்த்தைகளுக்கும் பாராட்டுகளுக்கும் படக்குழு சார்பில் நன்றி என்றும், நேரம் ஒதுக்கி படம் பார்த்ததற்கு மகிழ்ச்சி எனவும் தெரிவித்துள்ளார். சென்னை பாயஸ் கார்டனில் நடிகர் ரஜினிகாந்தை முன்னாள் முதல்வர் OPS நேரில் சந்தித்து பேசியுள்ளார். அவருடன் அவரது மகன் OP ரவீந்திரநாத்தும் இருந்துள்ளார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே எனவும், ரஜினிக்கு OPS தீபாவளி வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. NDA கூட்டணியில் இருந்து அண்மையில் OPS வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. கோச்சுடையான் படம் தொடர்பாக லதா ரஜினிகாந்த் மீதான நிதி மோசடி வழக்கை பெங்களூரு நீதிமன்றம் மீண்டும் தொடங்கியுள்ளது. வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற அவரின் மனுவை நிராகரித்த நீதிமன்றம் வழக்கை தொடர போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. கோச்சுடையான் திரைப்படத்திற்கு வாங்கிய பணத்தை கொடுக்காமல் போலி ஆவணங்கள் தயாரித்து நிதி மோசடியில் ஈடுபட்டதாக வழக்கு நடந்து வருகிறது. லாபத்திற்காக இல்லாமல் ஆத்ம சந்தோஷத்திற்காக படம் தயாரிப்பதாக சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். அமரன் படத்தை விட மதராசி திரைப்படம்தான் தன்னை ஆக்ஷனில் மெருகேற்றியதாகவும், பிடித்த கதையாக இருந்தால் வில்லனாக நடிப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஷூட்டிங் செல்லும் பகுதிகளில் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திப்பதாகவும், மற்றபடி அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். லவ் டுடே படத்தின் 2ஆம் பாகத்திற்கான கதை தயாராக உள்ளதாக பிரதீப் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார். டியூட் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போதைக்கு நடிப்பதில் கவனம் செலுத்தி வருவதாகவும், வருங்காலத்தில் லவ் டுடே 2 திரைப்படத்தை இயக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனால் அவரது ரசிகர்கள் குஷியில் உள்ளனர். தற்போது டியூட் திரைப்படம் ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் டிசம்பர் 18 LIK திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது.